வேகமா போற ட்ரெயின்ல உட்காந்துக்கிட்டு ஏழையான ராணிக்குருவி வருத்தத்தோட, யாரும் இல்லாத எனக்கு இனிமே நீதான்ப்பா துணை. என் சித்தி பண்ற கொடுமையை தாங்க முடியாம இந்த ட்ரெயின்ல நான் ஏறிட்டேன். எங்க போறேன்னு தெரியல, என்னை பாத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லி பயந்து போய் கடவுளை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது டிசியா வேலை செஞ்ச ராஜு காக்கா அங்க வந்துச்சு. ராணி அவனை பார்த்து ரொம்ப பயந்துட்டா. உன்னை பார்த்தாலே தெரியுது, நீ டிக்கெட் வாங்கல. வாங்கல சார். டிக்கெட் வாங்காம இதுல டிராவல் பண்றதுக்கு இது ஒன்றும் உங்க பிறந்த வீட்டில் வாங்கி கொடுத்த வண்டியும் இல்லை, உன் புகுந்த வீட்டில் கொடுத்த வண்டியும் இல்லை. ராணிக்குருவிக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. டிக்கெட் இல்லாம டிராவல் பண்றது குற்றம், 1000 ரூபாய் ஃபைன் கட்டணும். எடு, பணம் எடு. என்கிட்ட பணம் இல்லை சார். அது கேட்டு ராஜு காக்காவுக்கு கோவம் வந்துச்சு. அப்ப போலீஸ்காரங்களை வர சொல்றேன், அவங்களே உங்களை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போவாங்க. ட்ரெயின்ல பணம் இல்லாம டிராவல் பண்ணா தண்டனை கிடைக்கும், தெரியும்ல. அப்படி பண்ணாதீங்க சார், என்னை விட்டுடுங்க சார். இது வாழ்க்கையில முதல் தடவை ட்ரெயின் ஏறி இருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி ட்ரெயின் ஏறினது கூட இல்லை சார். வாழ்க்கையில பண்ண முதல் தப்பா நினைச்சு மன்னிச்சு விட்டுருங்க சார். அப்படி ராணிக்குருவி சொன்னதை கேட்டு காக்கா ரொம்ப கோம ராணியை திட்டிக்கிட்டு இருந்துச்சு. பாவம் ராணி அதை கேட்டு அழவும் ஆரம்பிச்சிட்டா. அப்போ பக்கத்துல இருந்த யசோதா அப்படிங்கிற குருவிக்கு அந்த சத்தம் கேட்டு அது உடனே ராணிக்குருவி பக்கத்துல வந்து உட்காந்துச்சு. டிசி திட்டுறத பார்த்துச்சு. என்னங்க டிசி, எதுக்காக அந்த பொண்ணை அழ வைக்கிறீங்க? டிக்கெட் வாங்கல மேடம். அந்த பொண்ணை பார்த்தா டிக்கெட் வாங்காம வந்த மாதிரி இல்ல, ஏதோ அவசரத்துல ஏறிட்ட மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, ஏதோ கவலையில இருக்கிற மாதிரி இருக்கு. ஏமா, நான் சொல்றது உண்மையா? உண்மைதான் மேடம். இந்த ட்ரெயின்ல ஏறணும் நான் ஏறல. ஒருத்தங்க கிட்ட தப்பிக்கிறதுக்காக ட்ரெயின்ல ஏறினேன். அதுக்கப்புறம் அசதியா இருந்ததுனால தூங்கிட்டேன். எழுந்திருச்சு பார்த்தா ட்ரெயின் நிக்காம போய்கிட்டு இருக்கு. நான் வேணும்னு தப்பு பண்ணல, என்ன நம்புங்க மேடம் அப்படின்னு சொல்லி ராணி அழுதுகிட்டு இருந்தா. உன்ன மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பாக்குறேன். உன் நாடகம் இங்க செல்லுபடி ஆகாது, ஃபைன் கட்டு, இல்லைன்னா ட்ரெயினை விட்டு இறங்கு. நீங்க பாருங்க டிசி, அந்த பொண்ணை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலங்க. அது இல்லாம ஓடுற ட்ரெயின்ல இருந்து இறங்க சொன்னா அந்த பொண்ணு எப்படி இறங்குவா சொல்லுங்க? அந்த ஃபைனை நான் கட்டிடுறேன், அந்த பொண்ணை விட்டுருங்க. இவங்களுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடாது மேடம். இல்லைங்க, அந்த பொண்ணை பார்த்தா நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கு. இல்லை மேடம், இவங்க எல்லாரும் உண்மையே சொல்ல மாட்டாங்க. இங்க பாருங்க டிசி, அந்த பொண்ணோட கண்ணில் எனக்கு உண்மைதான் தெரியுது. ஃபைனை நான் கட்டிடுறேன், அந்த பொண்ணு விட்டுருங்க. நீங்க இப்படி பண்ணதை யாராவது பார்த்தாங்கன்னா இன்னொருத்தங்க இதே மாதிரி டிக்கெட் எடுக்காமே ட்ரெயின்ல ஏறுவாங்க. இவங்கள மேலெல்லாம் கருணையெல்லாம் காட்டக்கூடாதுங்க அப்படின்னு டிசி சத்தமா சொன்னான். இங்க பாருங்க டிசி, நான் ஃபைன் கட்டுறேன்னு சொல்றல, ரசீதை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்து உங்க வேலையை பாருங்க. இந்தாங்க பணம் அப்படின்னு பணத்தை கொடுத்தாங்க யசோதா குருவி. ராஜு காக்காவும் எதுவும் செய்ய முடியாம பணத்தை வாங்கிக்கிட்டு ஃபைனை எடுத்துக்கிட்டு ரசீதா ராணி கிட்ட கொடுத்தான். இதை பத்திரமா வச்சுக்கோ, தொலைச்சிடாத. சரிங்க சார் அப்படின்னு ராணி ரசீதை வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டா. ராஜு காக்கா அங்கிருந்து போயிடுச்சு. வாமா, ஏன் சீட் பக்கத்துல வந்து உக்காரு. வேண்டாம் மேடம், நான் இங்கே இருக்கேன். இங்க இருக்க கூடாதுமா, யாராவது வந்து ஏதாவது ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ராணி குருவி சரி அப்படின்னு சொல்லி யசோத குருவி சீட்டுக்கு பக்கத்துல போய் உக்காந்துக்கிட்டா. ராணி ரொம்பவும் கவலையா இருந்தா. பயப்படாதம்மா, ஒழுங்கா உட்காந்துக்கோ. பரவாயில்ல மேடம். ஏதாவது சாப்பிடுறியா? அதை கேட்டு ராணி அழ ஆரம்பிச்சா. அந்த கண்ணீரை யசோதாவால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்பதான் மீனாக்கிளி சுட சுட சமோசா வித்துக்கிட்டு அங்க வந்தப்போ யசோதா சமோசாவை வாங்கினா, ராணி சமோசாவை தின்னா. வண்டியும் போய்கிட்டே இருந்துச்சு. ராணி கொஞ்சம் சமாதானமானா யசோதா மெதுவா ராணியோட கதை என்ன அப்படின்னு கேட்டா. ராணி அவருடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சா. மேடம், எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் எங்க அப்பா இன்னொருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. தங்கச்சி பிறக்கிற வரைக்கும் எங்க சித்தி என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. ஆனா தங்கச்சி பிறந்ததுக்கு அப்புறமா என்ன சரியா பாத்துக்கிறது இல்ல. வீட்டு வேலை எல்லாத்தையுமே என்னதான் செய்ய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு என்ன படிக்கிறதுக்கு மட்டும் விட்டாங்க. அதனால நானும் 10th வரைக்கும் படித்தேன். உங்க சித்தியை பத்தி உங்க அப்பா கிட்ட நீ சொல்லலையாமா? சொல்லல மேடம். எங்க அப்பாவுக்கு நானா உயிர். ஏதாவது சொன்னா எங்க சித்தியை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவாரோ அப்படின்னு பயந்துட்டேன். நீ பண்ணது நல்ல விஷயந்தாமா, இதுக்கு உன்னை பாராட்டியே ஆகணும். அப்பா இறந்ததுக்கு அப்புறமா இன்னும் அதிகமா கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அட, உங்க அப்பா இறந்துட்டாரா? ஆமா மேடம். அந்த கொடுமையான வாழ்க்கையை வாழ முடியாம தான் இப்படி ட்ரெயின்ல ஏறிட்டேன். எங்க போறேன்னு தெரியல மேடம். ரொம்ப பயமாவும் இருக்கு மேடம். யசோதா ராணியோட கதையை கேட்டுக்கிட்டு இருந்தா. ட்ரெயின் அப்படியே ஸ்பீடா போய்கிட்டு இருந்துச்சு. 2-3 மணி நேரத்துக்கு அப்புறமா ட்ரெயின் லாஸ்ட் ஸ்டேஷன்ல வந்து நின்னுச்சு. ராணியை கூட்டிக்கிட்டு யசோதாவும் ட்ரெயினை விட்டு இறங்கி அங்கிருந்து ஒரு காரை பிடிச்சு ஒரு அனாதாசிரமத்துக்கு போனாங்க. சசிபுரா தான் அங்க அனாதாசிரமம் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. யசோதா குருவி நடந்தத சொன்னப்போ அது எல்லாத்தையும் கேட்டு சசிபுரா, சரிங்க மேடம், ராணி குருவியோட பொறுப்பை நாங்க எடுத்துக்கிறோம். அவ எந்த அளவுக்கு படிக்க விருப்பப்படுறாளோ அந்த அளவுக்கு நாங்களும் படிக்க வைக்கிறோம். ராணி அதை கேட்டு நன்றியோட கையெடுத்து கும்பிட்டா. யசோதா குருவி அங்கிருந்து போயிடுச்சு.
சசிபுரா ராணிக்குருவிய நல்லபடியா பாத்துக்குச்சு. இப்படியே வருஷங்களும் போச்சு. ராணிக்குருவி நல்லபடியா படிச்சு முடிச்சு ஒரு பெரிய கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா. ஒரு நாள் ப்ராஜெக்ட் வேலையா ராணிக்குருவி வெளியூருக்கு போனா. அங்க ஒரு நல்ல ஹோட்டல்ல அவ தங்கியிருந்தா. அவ இருந்த ஹோட்டல்ல யசோதகுருவியும் தங்கியிருந்துச்சு. வயசான யசோதகுருவிய பார்த்து ராணிக்குருவி சந்தோஷப்பட்டா. யசோதகுருவி போன்ல பேசிக்கிட்டு இருந்துச்சு. இதோ நான் இப்ப ஹோட்டல்ல இருந்து கிளம்ப போறேன் அப்படின்னு போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது அத கிட்ட ராணிக்குருவி அந்த ஹோட்டல் கவுண்டர் கிட்ட வந்தா. அங்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட நல்லபடியா பேசி யசோதகுருவியோட பில்ல பத்தி கேட்டா. நீங்க யாரு? யசோதகுருவியோட பில்ல பத்தி நீங்க ஏன் கேக்குறீங்க? அந்த மேடம்க்கு என்ன நல்லா தெரியுங்க. அவங்க வரதுக்கு முன்னாடி கட்ட சொன்னாங்க, அதனாலதான் நான் கட்டுறேன். ஓ அப்படியா, சரி அப்படின்னு பில் எல்லாத்தையுமே சொல்லிச்சு அந்த கொக்கு. ராணிக்குருவி எல்லா பில்லையும் கட்டி போனதுக்கு அப்புறமா யசோதகுருவி அங்க வந்துச்சு. நான் ரூம் வெக்கேட் பண்றேன், பில் எவ்வளவு சொல்லுங்க. என்ன மேடம், நீங்க சொன்ன மாதிரி ராணிக்குருவி வந்து பில் பே பண்ணிட்டாங்களே. ராணிக்குருவி கட்டிட்டாங்களா? யாருங்க அந்த பொண்ணு, எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ராணிக்குருவி அங்க வந்துச்சு. யாருமா நீ? என்னோட பில் எதுக்காக பே பண்ண? மேடம், என்ன ஞாபகம் இல்லையா? நான் தாங்க ராணி அப்படின்னு சில வருஷத்துக்கு முன்னாடி அவங்க 2 பேரும் ஒன்னா ட்ரெயின்ல டிராவல் பண்ணதையும் அவளுடைய பசியையும் கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு யசோதகுருவி உதவி செஞ்சது எல்லாத்தையுமே யசோதகுருவிக்கு ஞாபகப்படுத்தினா ராணி. அந்த பொண்ணா நீ அப்படின்னு கேட்டாங்க. ஆமா மேடம், அன்னைக்கு நீங்க செஞ்ச உதவியாலதான் இன்னைக்கு நான் இப்படி ஒரு நிலைமையில இருக்கேன். வாழ்க்கை பூரா உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன் மேடம். உங்களுடைய பில்ல பே பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அதனாலதான் அந்த பில்ல பே பண்ணிட்டேன் மேடம். என்னால ஏதோ முடிஞ்சது அப்படின்னு ராணிக்குருவி யசோதகுருவியோட கால்ல போய் விழுந்தா. 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. 2 பேர் கண்ணிலயும் கண்ணீர் வந்துச்சு. முடிஞ்சவருக்கு எப்பவுமே 4 பேருக்கு உதவி செய்யணும். ஒருவேளை நாம உதவி செஞ்சவங்க நம்மள ஏமாத்தினாங்கன்னா அதுக்கான பலனை அவங்களே அனுபவிப்பாங்க. அதுவே நம்ம மூலமா ஒருத்தங்க நல்லா இருக்காங்கன்னா அதை விட சந்தோஷம் நமக்கு வேற எதுவுமே இல்ல. ராணி யசோதா 2 பேரும் மறுபடியும் பிளைட்ல கிளம்பிட்டாங்க. அடிக்கிற புயல் மழை காத்துக்கு ராணிக்குருவி தன்னோட 1/2 டஜன் குழந்தைங்கள தன்னோட பறவைக்குள்ள வச்சுக்கிட்டு மழைய பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருந்தது. அதோட மனசுல ராணி, என் புருஷன் மட்டும் இருந்திருந்தா எனக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இந்த கொட்டுற மழையில வீடு இல்லாம தங்குறதுக்கு இடம் இல்லாம பச்சை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி குருவி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இன்னும் அதிகமா புயல் மழை காத்தோட மழை வந்துச்சு. அந்த மழைக்கு குளிருக்கும் பசங்க தாங்க முடியாம அம்மா அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? இந்த காத்துக்கு மரத்து மேல இருந்த வீடும் போயிடுச்சு. என் பசங்க வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தண்ணியில ஒரு பலகை அடிச்சுக்கிட்டு வந்தது. அதை பார்த்த குருவி, அதோ அந்த தண்ணியில ஒரு பலகை அடிச்சுக்கிட்டு வருது, இதை வச்சு ஒரு சின்ன வீட்டை கட்டிக்கணும். ஆவும் குருவி அந்த மழையிலையும் காத்துலயும் பறந்துகிட்டு வந்து அந்த பலகை பீஸை எடுத்துச்சு. பசங்களா, இந்த மரத்துக்கடியில இருங்க, உங்களுக்காக இந்த மரத்துல ஒரு சின்ன வீட்டை கட்டுறேன் அப்படின்னு சொன்ன உடனே குட்டி குருவி ஒண்ணு வந்தது. நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டாமா? ஐயோ தங்கமே, வேண்டாமா, அம்மா போய் வீடு கட்டுறேன், நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லி மரத்துக்கு மேல வந்து இப்பத்துக்கு தங்குறதுக்கு ஒரு சின்ன வீடை கட்ட ஆரம்பிச்சிச்சு. இப்படி ராணி குருவி கொஞ்ச நேரத்திலேயே வீட்டை கட்டிடுச்சு. அதுக்கப்புறம் பசங்களை எல்லாரையுமே ஒருத்தரா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துச்சு. அப்பா கடவுளே, எப்படியோ இன்னைக்கு ஒரு சின்ன வீட்டை கட்டிட்டேன், இன்னைக்கு இது போதும் அப்படின்னு நிம்மதியா தன்னோட குழந்தைங்களோட படுத்து தூங்கிச்சு. மறுநாள் காலையிலயாச்சு. ராணிக்குருவி எந்திரிச்சிச்சு. பசங்களா, நீங்க எல்லாருமே வீட்டுல பத்திரமா இருங்க, நான் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன், எங்கேயுமே போக கூடாது, வீட்லயே இருக்கணும் அப்படி சொல்லி வெளியே கிளம்பும் போது, அம்மா நீங்க சாப்பாடு கொண்டு வர வெளியே போகும்போது அப்பா இருந்திருந்தா எங்களை நல்லா பத்திரமா பாத்துக்குவாருல, எல்லாரும் அவங்க அப்பா கூட சந்தோஷமா விளையாடுறாங்க. உங்ககிட்ட எவ்வளவு தடவை கேட்டாலும் எங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க, எங்களுக்கும் அப்பா வேணுமா? இங்க பாருங்க பசங்களா, உங்களுக்கு அப்பா இல்ல, இந்த விஷயத்தெல்லாம் இவ்வளவு சின்ன வயசுல உங்ககிட்ட சொல்ல முடியாது, சொன்னாலும் உங்களுக்கு புரியாது அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுச்சு. குழந்தைங்க அப்பாவை பத்தி கேட்கும் போது எந்த பதிலும் சொல்ல முடியல. இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த அம்மாவுக்கும் வரக்கூடாது அப்படின்னு குருவி போய்கிட்டு இருக்கும் போது இருந்தாப்புல இருந்து ஒரு இடத்துல பாம்பை பார்த்துச்சு குருவி. ஐயோ, இந்த பாம்பு இங்கதான் இருக்கு, நான் இல்லாத நேரம் பார்த்து என்னோட வீட்டுக்கு போய் என் குழந்தைங்கள சாப்பிட்டுருச்சுன்னா என்னோட நிலைமை என்ன? நான் வெளியே போற நேரத்துல பசங்களை போய் சாப்பிட்டுருச்சுன்னா என்ன பண்றது? சரி, சசி பறவை வீட்டுல விடுறேன் அப்படின்னு வீட்டுக்கு திரும்பி போச்சு. பசங்களா, நான் வெளியே போகும்போது நீங்க தனியா இங்க இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்ல, அதனால சசி பறவையோட வீட்டுல இருங்க,
அப்படின்னு பசங்களை கூட்டிக்கிட்டு சசி பறவையோட வீட்டுக்கு போய் பசங்களை வீட்டுல விட்டுச்சு. சசி பறவை ராணிய பார்த்து, என்னடி ராணி குருவி என்னைக்கு இல்லாம இன்னைக்கு வீட்டுக்கு வந்திருக்க? சசி, நான் வெளியே சாப்பாடு கொண்டு வர போகும்போது என் பசங்க தனியா வீட்டுல இருக்கிறது அவ்வளவு சேஃப் இல்ல, அதனாலதான் பசங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். இனிமே எப்பவுமே இப்படிதான் நான் வெளியே போகும்போது கூட்டிட்டு வந்து விடுவேன். பசங்களை உன் வீட்டுல விடட்டுமா? ஐயோ, ஏண்டி அப்படி கேக்குற? உன் பசங்களை என் பசங்க மாதிரி பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. பசங்களா வாங்க, எந்த கலாட்டாவும் பண்ணாம சசி ஆண்டி கூட இருங்க. சரிங்கம்மா, எந்த கலாட்டாவும் பண்ணாம ஆண்டி கூட பத்திரமா இருக்கோம். அப்படி பசங்க சொன்ன உடனே சசி பறவை கிட்ட பசங்களை விட்டுட்டு போச்சு ராணி. இப்படி ராணி குருவி எப்பவுமே வெளியே கிளம்பி போகும்போது சசி பறவை கிட்ட தான் பசங்களை விட்டுட்டு போவோம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் சசிக்குள்ள பெரிய மாற்றமே வந்துருச்சு. இந்த சசி கூட என் பசங்களை ரொம்ப கேவலமா பாக்குது. இனிமே குழந்தைங்களை இங்க கூட்டிட்டு வரக்கூடாது, என் பசங்களுக்கு பறக்க கத்து கொடுக்கணும், இல்லனா கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லி பசங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துச்சு. பசங்களா, உங்களுக்கு நான் பறக்க கத்து கொடுக்கறேன், நிதானமா எப்படி பறக்கிறதுன்னு கத்துக்குங்க. அம்மா, எங்களுக்கு பறக்க கத்து கொடுக்கறீங்களா? எங்களுக்கு சின்ன சிறகுங்க. அப்படி சொல்லி ராணி குருவி இங்க பாருங்கன்னு சொல்லி பறக்கிறதுக்கு கத்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. பசங்க பறந்து பறந்து சோர்ந்து போனாங்களே தவிர அவங்களுக்கு பறக்கவே முடியல. ஏன்னா எல்லாமே சின்ன குட்டிங்க. சரி, இன்னைக்கு இவ்வளவு போதும், இப்பவே எல்லாரும் ரொம்ப சோர்வாயிட்டோம், வாங்க சாப்பாடு குடுக்கறேன் அப்படின்னு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துச்சு. அதுக்குள்ள இருட்டாயி புயல் மழை வந்தது. அடிச்ச அந்த புயல் மழை காத்துக்கு வீடு கொஞ்சம் கொஞ்சமா அசைய ஆரம்பிச்சு ஒரே தடவை வீடும் விழுக ஆரம்பிச்சிடுச்சு. உடனே ராணி குருவி மறுபடியும் தன்னோட பசங்களை கூட்டிக்கிட்டு மரத்துக்கடியில வந்துருச்சு. ஐயோ கடவுளே, மறுபடியும் என் பசங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்துருச்சு. என்னப்பா கடவுளே, என் வயிற்றுல பிறந்ததுக்காகவே என் பசங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இனிமே நான் எதுக்குதான் உயிரோட இருக்கணும்? கடவுளே, என் பசங்களை நான் எப்படி காப்பாத்துறது? என்னால ஒண்ணுமே செய்ய முடியலையே அப்படின்னு தனக்குள்ள தானே யோசிச்சுக்கிட்டு பசங்களை தன்னோட சிறகுல முடிக்கிச்சு. அம்மா, இந்த மழையில நான் நினைறதுனால என்னால முடியல, எனக்கு ரொம்பவே குளிர் எடுக்குது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க, நம்மளுக்கு வீடே இல்லையாம்மா. ஐயோ அழுவாதம்மா, ஒரு அம்மாவா உனக்கு ஒரு நல்ல வீடை என்னால கொடுக்க முடியல, என்னோட சிறகுல வந்து மூடிக்கோ. ஒரு அம்மாவா உங்களை என்னால பாத்துக்கவே முடியல. நீங்க ஏமா எங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? அழுவாதீங்கம்மா, எவ்வளவு குளிர் எடுத்தாலும் தாங்கிக்கிறோம், கவலைப்படாதீங்கம்மா. இப்படி அங்கேயே நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ மறுபடியும் மழை புயலும் அதிகமாச்சு. அதுக்குள்ள அங்க தேவா கழுகும் வந்துச்சு. ஐயோ, இந்த கழுகு என்ன இந்த பக்கம் வந்திருக்கு? இந்த மழையில இதுக்கு சாப்பாடு கிடைக்கல போல, அதனாலதான் என் குழந்தைங்கிட்ட வந்திருக்கு. என் குழந்தைங்களை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு தெரியலையே. இப்படி ராணி தன்னோட பசங்களை அணைச்சு புடிச்சுக்குச்சு. ராணி நினைச்ச மாதிரியே தேவா கழுகு ராணி கிட்டயே வந்துச்சு. கழுகு குருவிய தள்ளி விட்டுட்டு ஒரு குட்டி குருவிய தூக்கிக்கிச்சு. ஐயோ கழுகு, என் குழந்தைங்களை விட்டுரு, என்ன வேணா சாப்பிட்டுக்கோ ப்ளீஸ், என் குழந்தைங்களை விட்டுரு அப்படின்னு குருவி எவ்வளவு சத்தம் போட்டு கத்துனாலும் கழுகு கவலைப்படாம ஒரு ஒரு குருவியா தூக்கிக்கிட்டு அதோட கூண்டுக்கு போயிடுச்சு. அரை டசன் குழந்தைங்களையும் தூக்கிட்டு போயிடுச்சு கழுகு. ஐயோ, என் பசங்களை என்னால காப்பாத்திக்கவே முடியல. இந்த கழுகு என் பசங்களை என்ன பண்ணிருச்சுன்னு தெரியலையே, ரொம்ப பயமா இருக்கே, என்ன ஆச்சோ? இப்படி தேம்பி தேம்பி அழுந்துகிட்டு இருந்தது. மறுபடியும் கழுகு வந்தது. தேவா கழுகு, குழந்தைங்களை என்ன பண்ண? என் பசங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது, என் பசங்களை என்ன பண்ண அப்படின்னு குருவி எவ்வளவுதான் கேட்டாலும் தேவா கழுகு பேசாம நின்னுகிட்டே இருந்துகிட்டு குருவிய கூட அதோட வாயில கடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுச்சு. ராணிய தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய், ராணி நீ எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அதனாலதான் உன்னையும் பசங்களையும் நான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்படி கழுகு அரை டசன் குழந்தைங்களை காட்டுச்சு. அப்பதான் ராணி குருவிக்கும் சந்தோஷமாச்சு. தேவா கழுகு, உன் வீட்டுக்கு எங்களை எதுக்காக கூட்டிட்டு வந்த? கவலைப்படாத ராணி, இங்க பாரு ராணி, என் வீட்ல எனக்கு சமைச்சு போட யாருமே இல்ல. இதுக்கப்புறம் நீ எங்க வீட்லயே இருந்துகிட்டு எனக்கு நல்லபடியா சமைச்சு போடு, உனக்கு சாப்பாடு கொடுத்து உன் பசங்களை கூட நானே பாத்துக்கிறேன், நீ பயப்படாத, இதுக்கப்புறம் இங்கே இரு. கழுகு அந்த வார்த்தைய சொன்ன உடனே குருவி ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. சந்தோஷத்துல உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல, நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எங்க நிலைமை என்ன? நீ சொன்ன மாதிரி உனக்கு ரொம்ப நல்லா நான் சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லி குருவி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் தன்னோட பசங்களை தன்னோட சிறகுக்குள்ளேயே வச்சு காப்பாத்திக்கிட்டு வந்துச்சு. இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற குருவிக்கு
கழுகு மூலியமா தங்குறதுக்கு அந்த பசங்களை பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சதுன்னு சந்தோஷப்பட்டுச்சு. குருவிங்களுக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, தங்குறதுக்குன்னு எல்லா வசதிகளும் கிடைச்சது. அவங்களுக்கு அன்னையில இருந்து பயம் இல்ல, கவலை இல்ல. இப்படி அன்னையில இருந்து குருவி தன்னோட 1/2 டஜன் குழந்தைங்க கூட சேர்ந்து தேவா கழுகு வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்தது.